போகலாம். நீ எனக்கு டாஸ்க் கொடுத்த ஷாப்பிங் பண்ணி, இப்போ நான் உனக்கு ஷாப்பிங் வந்து ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்? பட்ஜெட் சேலஞ்ச். எவ்வளோ? 3000 4000? 3000 4000 இல்லை, 1000 ரூபாய். 1000 ரூபாவா? 1000 ரூபாயில் 1000 ரூபாயில் டிமார்ட்ல என்னங்க வாங்க முடியும்? அதான் சேலஞ்சு. 1000 ரூபாய் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் 1000 ரூபாய். 2 பேர் சேர்ந்தா நீங்க 500 நான் 500. அதில் நீ எவ்வளோ பொருள் வாங்குறியோ வாங்கிக்க, நான் எவ்வளோ பொருள் வாங்குறோம், யார் அதிகமாக பொருள் வாங்குறான்னு பார்ப்போம். ஆனால் 1000 ரூபாய் தான் பட்ஜெட்டு. ஓகேவா? சேலஞ்ச் அக்செப்டட். டாஸ்க் இல்லாமல் சேலஞ்ச் இல்லாமல் தனியாக 1700 வாங்கிடுவோம். அந்த வேலை சேலஞ்சுன்னு ஒன்று வந்ததுனால 1000 ரூபாயோட தப்பிச்சேன். இல்லைன்னா 7000 8000 ரூபாய் பில்லு, இல்லைன்னா 6000 ரூபாய் வரும். பேகு கூட வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். இதுக்கு தான் உஷாரா. ஆமாம், ஏன்னா இங்கே நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் இங்கே 15 ரூபாய் கொடுத்து பேக் வாங்குறது கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு பில்லு 15 ரூபா பேகு. அது மனசு வராது. நம்ம 6000 ரூபாய் கூட அதனால வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டோம் பேகை. இனிமேல் யாரா இருந்தாலும் வீட்டில இருந்தே பேக் தயவு செய்து கொண்டு போங்க. வீட்டுக்கு போயிட்டு காட்டுறோம் நாங்கள் யார் யார் என்னென்ன வாங்கியிருக்கோம், எவ்வளோ வாங்கியிருக்கோன்றது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. வண்டியை விட்டுட்டு பை நம்ம வண்டிக்கு போவோம். போகலாங்களா? ஷாப்பிங் முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். நம்ம பாருங்க இவ்வளோ பொருள் 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபாய்க்கு இவ்வளோ பொருள்லாம் இல்லை, போய் சொல்கிறாரு. சேலஞ்சு தாண்டி நாங்கள் பர்சனலாகவும் வாங்கியிருக்கோம். அது அவங்க தனிப்பட்ட விருப்பத்தில் வாங்கிட்டாங்க, அது அவங்க காசு. சரி நம்ம பார்ப்போம் என்னென்ன வாங்கியிருக்கோம். நான் என்ன வாங்கியிருக்கேன், அவங்க என்ன வாங்கியிருக்காங்க. பில்லு இவ்வளோ பெரிய பில்லு. அதுக்கு நான் 1000 வாங்கினேன். கொஞ்சம் சரி, வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் 95. இது நான் சொல்கிறேன், இது பிஸ்கட் வாங்கியிருக்கேன். பிஸ்கட் அது 50. இது வந்து 35. பேர் என்னது? பிரிட்டானியாவா? ஆமாம், 35 ருபீஸ். கரெக்டாக சொல்லுங்க. ஆமாம் 35 இதோ போட்டிருக்கேன். கிளாசிக் ஜீராவா? ஜீராவா இல்லை, சரி. பிரிட்டானியா 50 வந்து 32. நெக்ஸ்ட் இது ரைஸ் உடும்பல். இல்லை பிராண்ட் பேர் என்னது? பிராண்ட் பேர் டவுன் பஸ். இது வந்து 30 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? பேர் என்ன? இது வந்து ஏர் ஃப்ரெஷ்னர். பார்க். இது வந்து 55 ருபீஸ். இதெல்லாம் சின்ன பொருள்னு சொல்லிட்டு 58. அதே மாதிரி இது ஒன்று. அது என்ன? இது ஏர் ஃப்ரெஷ்னர். கோத்ரேஜ் ஏர் ஃப்ரெஷ்னர். 59 இல்லையா? இது 59 அது ஜாஸ்தி. 60 ருபீஸ், 1 ரூபாய் கம்மி ஆஃபர் போட்டிருக்காங்க. தலைக்காணி கம்மி.
ஏன் நான் 2 எடுத்தேன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுதான் அது accepted. 2 நான் சொன்னேன்ல சேம் வாங்கக்கூடாது. அப்ப நீ கூட OnePlus ஒன்று வாங்கியிருக்காது என்ன? அது ஒண்ணுதான் கணக்கு. நான் அது 2 நாள் எடுக்க மாட்டேன். இது எதுக்கு 2 வாங்கினாங்க எனக்கு தெரியல. அது பேர் என்னது அது? இது பில்லோ கவரா? பில்லோ கவர் 69. 2 தான் 138 rupees. அங்க போட்டுருக்கு. எதுக்கு 2 எடுத்தேன்னு எனக்கே தெரியல. அதுல எவ்வளோ? 9 rupees. இது வந்து 9 ரூபா போட்டிருந்தாங்க நம்மளுங்க. அதனால் யூஸ் ஆகுதோ இல்லையோ 9 ரூபா தானே. இது ஒரு பொருளாக இருக்கட்டும். அடுத்து அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லையா நீங்க? ஆமாம் அவ்வளோதான். வேற எதுவும் வாங்கல சார்? இது ஓட்டிட்டீங்களே. 21 ரூபாய். இது ஒன்று 21 ரூபா. 492 தான் ஒன்று. 492 10 பொருள் கவுண்ட் பண்ணிட்டீங்களா? இல்லையே. 2 3 4 5 6 9 things வாங்கியிருக்காருங்க. மொத்தம் 9 என்னோடது 492. இப்போ ஸ்டார்டிங்ல இருக்கும் நினைக்கிறேன். சன்ஃபீஸ் இப்போ 95. ஓகே. அதுக்கப்புறம் இது என்னது இது? ரப்பர் பேண்ட்ஸ் ஹேர் 32 ரூபா. அப்புறம் வந்து இது பாப்கார்ன் 9 rupees நினைக்கிறேன். 9 rupees. 9 rupees. இந்த பாட்டில் கிளாஸ் கண்டெய்னர் சின்னது 19 rupees. நெக்ஸ்ட் இந்த என்னென்ன அடுத்திருக்கா பாருங்க. அது வந்து ஒரு கணக்கு காட்டுறதுக்கு இதெல்லாம் நம்ம எது வேணாலும் வாங்கலாம், ஆனால் ரிப்பீட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இது வந்து 15 rupees நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது சும்மா பால் மாதிரி இது வச்சு சிக்கன் தான் வந்து வச்சு என்ன பேர்? எரா சால்சா. 39 rupees. நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னர் ஜூஸ் போட்டு வெளியே எங்கன்னா கொண்டு எடுத்துட்டு போகலான்னு வாங்கியிருக்கேன். 30 rupees. 29. ஆமாம் 30 ரூபாய்க்கு வாங்கணும். கிளாஸ் தான். தெரியுதா? தெரியுது. நெக்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு இது வாங்கினேன். வாவ் ஜெஸ். எங்கள் ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க ஒரு வாட்டி. அது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆஃபர் போட்டிருக்காங்க. அவங்க 1 50 rupees வாங்கினாங்க. நான் 1/2 50 rupees வாங்கியிருக்கேன். 59 சம்திங். இது என்னை பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. இல்லை போய் சொல்கிறாங்க. நான் தனியாக வாங்கிட்டு இருந்தேன். 53. அவ்வளோதானாவா? இதெல்லாம் நீங்க வந்து பட்ஜெட் தான் இருக்கீங்க. இதுவும் பட்ஜெட் தான். நான் சொல்லவே இல்லையே. இதெல்லாம் பட்ஜெட்ல வரும். எனக்கு தெரியாது நான் எதுல எடுத்தேன். இதெல்லாம் கிடையாது. கிடையாதுடா. இதெல்லாம் நீ ஃபர்ஸ்டே தான எடுத்த பட்ஜெட்ல. நான் தனியா வச்சிருந்தேன். இது மட்டும் தான் இதுல வரும். இந்த எத்தனை பொருள் இப்ப? 1 2 3 அப்ப இதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியல எனக்கு. 7 8 9 10 நான் தான் வின்னுங்க. நான் கணக்குன்னு தெரியல. இதெல்லாம் வீட்டுக்கு வாங்க திரும்ப போக முடியாது. அதனால தான் இதெல்லாம் வந்து கணக்குல காட்டல. சரி ஒரு பொருளை ஜெயிச்சிட்டீங்க. ஒரு பொருளை ஜெயிச்சேன். ஆனா ரேட் சின்னதா கிண்ணமா அது இருக்குல. நீங்க போய் பாருங்க. நீங்க அது பக்கமே போடல. நான் வாட்டர் பாட்டில் கூட வாங்கல. அதுக்கு பதில் தான் சரி இது வாங்கலாம். எப்படி அவர் அது வாங்கியிருப்பாரு. எனக்கு போய் வாட்டர் பாட்டில் கிட்ட போயிருப்பாரு. நான் வந்து 362 rupees தான். நான் தான் வின்னு. இது வந்து ஒரு 500 தனியா. ஆமா 500 இல்ல 800 ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் கேட்கல. போய் சொல்லு. எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி திங்ஸ்லாம் இவருதான் வாங்குவாரு. பாருங்க இது யாருன்னு தெரியல. இது யாரு? இது கூட நான் சொன்னேன். ஆனா இது இவரு தான் வாங்கினாருங்க.
பாருங்க நான் அன்ஹெல்தியாக இருக்கோம், திடீர்னு அன்ஹெல்தியாக இருப்போம், திடீர்னு டயட் இருப்போம். ரொம்ப ஹெல்த்தி. 1000 ரூபாய்க்கு இவ்வளோ பொருள் வந்துச்சு. டோட்டலாக 1700 பில். அடுத்து என்ன vlog வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணிடலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஆமாம், அதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.